ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 26. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட முடியாதபடிக்கு வியாதியோடு காணப்படுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறீர்களோ, அவர்களை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். Dear child of God, whatever may be your situations, God knows it. You might not have been eaten properly because of many kinds of illness or sickness. The doctors might have restricted many food that you are not supposed to eat. But the Lord God says, He will bless you so that you will eat plenty and you will be satisfied. There are times many kinds of worms, many kinds of locusts might have eaten your health. You might not be able to enjoy divine healing and divine health. But today the Lord God promises that He is going to heal you. He is going to perform a miracle in your life. Whatever may be your situation, God is going to change everything miraculously. And you are going to bless the name of the Lord. You are going to praise the name of the Lord. You are going to glorify the name of the Lord. You are going to be satisfied in every way of your life. This is the promise of God. This happened in the life of the people of God during the time of Prophet Joel. You need to believe it. Today, He is a God who is alive. He is all powerful. He is a promise-keeping God. You will be glad and you will praise God. You will not be disgraced anymore because you are a child of God. You will not be ashamed of anything in your life anymore. God is going to lift your head and He is going to make a feast in front of your enemies. God is going to bless you. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வெட்கமடையாதபடிக்கு உங்களை திருப்தியாக நடத்த போகிறவர் நம்முடைய ஆண்டவர். குறைவுகளை நிறைவாக்குவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய விளைச்சலை அழித்து போன எல்லா அநியாய செலவுகள், தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்தி உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனை துதிப்போம் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எங்களுடைய கண்ணீரை களிப்பாய் ஆனந்த கண்ணீராய் மாற்றுகிறவர் நீர். உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.